நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாம் கர்மாவால் பிடிக்கப்பட்டுள்ளோம். இந்த உடம்பு அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு சொல்றார் அல்லவா. அப்போ இந்த உடம்பாகப்பட்டது இரு வினையால் வந்தது. நமக்குள்ள கர்மா இருக்கு, அதுக்குள்ள நம்முடைய அறிவு இருக்கு. இதை பதி பசு பாசம், பதி என்பவன் நம்முடைய இறைவன், புரியுதுங்களா? பதி என்பவன் இறைவன், பசு என்பவர் நாமெல்லாம் வினையால் கட்டப்பட்டுள்ளோம். அதனாலதான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. பாசம் என்பது வினை, பாசம் என்பது வினை, அதான் நம்முடைய இரு வினை. அதை ஒரு ஓமையா சொல்லலாம் பாருங்க. கடலை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க. கடல் பார்க்காம யாரும் இருக்க மாட்டீங்க. கடல் எதுக்குள்ளங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கு. ஆகாயத்துக்குள்ளதான் நம்ம அனைத்தும் இருக்குது. இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஆகாயத்துக்குள்ள இருக்கு. ஆகாயம் எங்கும் விரிந்து எல்லாத்திலையும் பரவி கிடக்கு. அதுபோல இறைவன் எங்கும் பறந்து எல்லாத்திலையும் வியாபி இருக்கின்றான். இதை வியாபகம் என்று சொல்வார்கள். இறைவன் எங்கும் வியாபி, எல்லா பக்கமும் அனைத்து உயிர்களுக்குள்ளும் வியாபி இருக்கின்றான். அண்ட சராச்சரங்களுக்குள்ளும் வியாபி இருக்கின்றான். அகில கோடி சூரிய குடும்பத்துக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயம் வியாபினா பரவி இருக்கின்றது. அதுக்குள்ளதான் அந்த கடல் தண்ணி இருக்கு. நாம் இருக்கோம் கடல். நாம கடல்னு வச்சுக்கோங்க. நம்ம கடல் மாற அவனுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அவன் இல்லாத இடத்துல நாம் இல்லை. அவன் நம்மோடு தான் இருக்க. அவன் இருக்கிற இடத்துல நாம் இருக்கோம். இறைவன் எங்கோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கான். அவனுக்குள்ளதான் நாம் இருக்கோம். ஆனால் இந்த கடலுக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு. இந்த கடல் தண்ணிக்குள்ள உப்பு இருக்கு. அந்த கடல் தண்ணி பயன்படாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு உப்பு. அதுதாங்க நம்ம வினை, நம்முடைய வினை. அதுதான் நம்முடைய வினை, பாசம் என்று சொல்கின்றோம். நம்மை பயன்பாட்டுக்கு விடாம அதை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. சூரியனுடைய ஒளி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, வெப்பத்தால் நீரை, அந்த கடல் தண்ணியை ஆவியாக்கி, அதுபோல நம்முடைய இறைவனுடைய அருளாற்றலுடைய ஒளி ஆகாயத்திலிருந்து பட்டு நம்மை அந்த உப்பிலிருந்து பிரித்து பயன்படும் நீர் போல மாற்றுவது போல நம்மை உலகத்திற்கு பயன்படும்படி இறைவன் செய்கின்றான். அதுதான் முக்தி. புரியுது?